நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அருணை பார்க்க போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நம்ம நீ போகலையா? அவருக்கு முன்னாடி இல்லப்பா, என்னால போக முடியல. போகாம இருக்கிறது சரியில்லைம்மா. முடியாதுப்பா. அவர் பொண்ணை பத்தி கேட்டார்னா என்னால என்ன சொல்ல முடியும்? அவ எங்கன்னு நான் சொல்றது? என்னோட கஷ்டம் எனக்கு நல்லா புரியுதுமா. அதுக்காக அருணை நீ எப்பயுமே பார்க்காம இருப்பியா என்ன? அடிக்கடி உன்னை பார்த்து ஒரு 5 நிமிஷம் பேசுனதுக்கு அப்புறம் தான் அவர் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். போறப்பெல்லாம் நீ குழந்தைய கொண்டு போயிருக்கியா என்ன? அப்ப நீங்களும் வாங்க. அவர் முன்னாடி போறதுக்கு எனக்கு தைரியம் இல்ல. நான் கூட வந்தேன்னா அருணுக்கு சந்தேகம் அதிகமாகும். அது மட்டும் இல்லாம குழந்தை காணாம போறதை பத்தி சொல்ல வேண்டியிருக்கும். அப்பா, ஆனா ஜெயில இருக்கிற அவர்கிட்ட குழந்தை காணாம போச்சுன்னு சொன்னா அவரால் அதை எப்படி தாங்க முடியும்? அவரு அங்க தனியா இருக்காருன்னு ஞாபகம் வச்சுக்கோ. இருந்தாலும் நீ இன்னைக்கு போகணும். அங்க இருக்கிற சிச்சுவேஷனை பொறுத்து நீ என்ன வேணாலும் பேசிக்கோ. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீ அருணை பார்க்காம இருப்ப? விஷயம் கேட்டா உண்மையை சொல்வியா? காய்ச்சல் வந்து ஆஸ்பத்திரி போனது பொண்ணுக்கா இல்ல உனக்காகவா? அந்த அளவுக்கு உனக்கு உடம்பு இழைச்சிருச்சு. உன்னை எனக்கே அடையாளம் தெரியலந்தோ. உனக்கு வேற எதுவும் ப்ராப்ளம் இருக்கா? தெரியக்கூடாதுன்னு வேற எதுவும் பிரச்சனையை மறைச்சிருக்கியா? அத்தை உன்னை பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்களா? இல்ல. சரி, குழந்தைக்கு இப்போ உடம்பு சரியாயிடுச்சுல? ஏதாவது ஒன்று சொல்ல. எந்தோ காய்ச்சல் குறைஞ்சிட்டே போகுது. நீ இங்க வரும்போது குழந்தையும் கூட்டிட்டு வருவோன்னு நான் எதிர்பார்த்தேன். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல. நல்ல வேலை நீ அவளை இங்க கூட்டிட்டு வரல. நானே ஒண்ணு உன்கிட்ட சொல்லணும்னு இருந்தேன்.
இங்க கூட்டிட்டு வர வேண்டாம். அது வேண்டாம் இந்து. நான் எதுக்கு சொல்றேன்னு புரியுதா? இல்ல, நான் விடுதலை ஆகி வரும்போது என் குழந்தை இந்த அப்பாவை ஒரு கொலைகாரனை பார்க்க கூடாது. என்னுடைய மக அவளுடைய சின்ன மனசுல என்ன அப்படி நினைச்சிடக்கூடாது. அதை இதனால தாங்கிக்க முடியாது. இனிமே அவ கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சிருவாள்ல. என்னை பத்தி அவ எதாவது கேட்டானா நான் வெளியூர்ல வேலை பார்க்கறேன்னு சொல்லிடு. இந்து, அப்படி சொல்லிதான் நம்ம பொண்ணை நம்ப வைக்கணும். அதுக்கப்புறமா நாம 2 பேரும் சேர்ந்து அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சிருவோம். என்னம்மா, அதுதானே கரெக்டா இருக்கும்? அது ஓகே தானே? நான் ஜெயில இருக்கேன்னு நம்ம பொண்ணுக்கு தெரியவே கூடாது. அது வேண்டாம் இந்து. எனக்கு ஒரு சந்தேகம் தோணுதுப்பா. பொண்ணு காணாம போயிட்டான்ற உண்மைய இந்து அருண் மாமா கிட்ட சொல்லிருப்பாளோ? இது சரியான விஷயமாச்சே. ஒருவேளை சொல்லிருப்பாளோ? சொல்லாம இருக்கதா வாய்ப்பு நிறைய இருக்கு. அது எப்படி சொல்லுவா? அருண் மாமா கிட்ட என்னன்னு சொல்லுவா? தன்னோட கவனக்குறைவால குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுவாளா? ஆனா சொல்லாம இருக்க முடியுமா? இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு அவனுக்கு தெரிஞ்சிருமே. நான் என்ன நினைக்கிறேன்னா அவ சொல்லிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அதுக்கான தைரியம் இந்துக்கு நிறையவே இருக்கு. ஆஹா, அந்த விஷயத்தை நாம ஒரு பாமா யூஸ் பண்ணிக்கலாமா? அந்த பாமோட திரிய கடிச்சு ஒரே அடியில் அடிச்சு வெடிக்க வச்சிடணுமா? அருணுக்கும் இந்துக்கும் நடுவுல ஒரு பெரிய சண்டையே வெடிக்கும். அதுக்கப்புறம் இந்துல கவலை எந்திரிக்க முடியாது. முதல்ல இந்து என்ன சொல்லிருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அத நான் பிரில்லியண்டா அருண் மாமா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஒருவேளை அதுக்குள்ள அங்க போய் சொல்லிட்டான்னா, தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லி கதறி அழுது மன்னிப்பு கேட்டான்னா அவன் மனசு மாறிடும். என்ன ஆனாலும் மொத்தத்துல அருண் அவ்வளவுதானே நம்புறான். இந்த விஷயத்துல மாமா கண்டிப்பா மன்னிக்க மாட்டாரு. அவர் பொண்ணு காணாம போயிருக்கா. ஒருவேளை அவர் மன்னிச்சாருன்னு வச்சுக்கோங்க, அவர் மனசுல தீப்பத்தி எரியணும். அதை எரிமலையாக்கி என்ன பண்ணணும்னு நான் கொஞ்சம் முயற்சி பண்றேன். குழந்தை காணாம போன விஷயம் உனக்கு எப்படி தெரியும்னு அருண் உங்ககிட்ட கேட்டானா? அப்படி கேட்கறதுக்கான வாய்ப்பை நான் கொடுக்கவே மாட்டேன். அப்படின்னா டைமை வேஸ்ட் பண்ண வேணாம். அருணை போய் பாரு. போன தடவை வந்தப்போ நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னல, உங்களோட தண்டனைய குறைக்க நான் முயற்சி பண்றேன்னு. எம்எல்ஏக்கு நான் கால் பண்ணிருந்தேன். இப்போ நான் பிஸியா இருக்கேன், அப்புறமா நான் நேர்ல வரேன்னு சொல்லிருக்காரு. நீ அதுக்காக ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. அது ஏன்? உங்களுக்காக அப்படி எல்லாம் பண்றது எனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு. தண்டனை தொடங்கி இன்னும் ரொம்ப நாள் ஆகல.
இப்ப முயற்சி பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்ல. இருந்தாலும் இப்போ ஒரு அட்டம்ப்ட நான் ஆரம்பிச்சு வைக்கிறேன். அது எப்போ நடக்கும்னு தெரியாதுல்ல. இந்தோ வர்றது இல்லையா மாமா? பொண்ணு என்ன சொல்றா? ரொம்ப சுட்டியா இருக்காளா? பொண்ணை கூட்டிட்டு தானே இந்து உங்களை இங்க பாக்குறதுக்காக வரா? நேத்து அவ இங்க வந்தப்ப பொண்ணை கூட்டிட்டு வரல. ஆ, ஏன் கூட்டிட்டு வரல? அவளுக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. காய்ச்சல். காய்ச்சல் இன்னும் குறையவே இல்லையா? குறைஞ்சுக்கிட்டு இருக்க. ஆனா குழந்தைய கூட்டிட்டு வரல. அவளால எப்படி கூட்டிட்டு வர முடியும்? குழந்தை காணாம போன விஷயத்த இந்து அருண் மாமா கிட்ட இன்னும் சொல்லவே இல்ல. என்ன இப்ப யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு. அது உண்மையான எனக்கு தெரியல. என்ன? இல்ல வேண்டாம். இப்ப குழந்தைய பத்தி எதுவும் சொல்ல வேண்டாம். அதுக்கான நேரம் இன்னும் வரல. அபி, நீ என்ன சொல்ல வந்த? அது அம்பாட்ல நிறைய பிரச்சனை இருக்கு. பாட்டியெல்லாம் வந்திருந்தாங்க. அது ஏன்னு எனக்கு சரியா தெரியல. பார்வதி சித்தி இப்ப யார்கிட்டயும் சரியா பேசுறது இல்லல்ல. நான் அதை பத்திலாம் யோசனை பண்றதே இல்ல. இந்து அப்புறம் என் பொண்ணு, அவங்க மட்டும்தான் என் மனசுல இருக்காங்க. அந்த பொண்ணு இனிமே உங்க மனசுல மட்டும்தான் இருப்பான்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. பாவம் மாமா நீங்க. அவனுக்கிட்ட சொல்லவே இல்லையா? ஏன் சொல்ல? இந்து குழந்தைய தொலைச்சிட்டான் அப்படின்னு அருணுகிட்ட சொல்லணும்னு முடிவு பண்ணி தானே நீங்க இருந்து போன. அப்புறம் ஜெயிலுக்கு போனோன்னே உன் மனசு மாறிடுச்சா? ஓ, அருண் மாமாவை ஏன் கஷ்டப்படுத்தணும்னு நீ நினைச்சிட்ட போல. அதுக்காக ஒன்னும் நான் சொல்லாம வரல. அப்புறம் நம்மளோட டார்கெட் என்ன? இந்த விஷயத்த நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அருண் மாமா இந்துவை வெறுக்கணும். அவங்க 2 பேரும் பிரியணும். அருண் மாமா அவளை விட்டுட்டு வரணும். ஓ, குழந்தை தொலைஞ்சு போன விஷயத்தை ரகசியமா வச்சா இதெல்லாம் எப்படி நடக்கும்? நீங்க ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயம் இருக்கு. நம்ம வாய்ப்பு வரும்போதுதான் பாம்பை யூஸ் பண்ணிக்கணும்னு. ஆளில்லா மைதானத்துல பாம்பை வெடிச்சு என்ன பிரயோஜனம்? அருண் மாமா இப்ப ஜெயில்ல, இந்து வெளியில. 2 பேரும் பிரிஞ்சிருக்கனால மனசளவுல உங்களுக்குள்ள நெருக்கம் அதிகமாகும். குழந்தை காணோன்னு மாமாக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்குவோம். அவரு கேட்க ஆரம்பிச்சோன்னே அவ கண்டிப்பா கதறி அழுவா. இந்துவா அவர் குத்தம் சொல்லுவாரு. ஆனா அதோட பலன், அது எல்லாமே அவளோட அழுகையால இருக்கிற இடம் தெரியாம பண்ணிடுவா. இந்துவோட கண்ணீர்ல அருண் மாமாவோட கோவம் அழியும். அவளை அவரு மன்னிச்சிருவாரு. அதே நேரத்துல லேட்டா நம்ம அதை பத்தி சொன்னோம்னா, இந்த முக்கியமான விஷயத்த அவ மறைச்சு வச்சனால அவதான் மாட்டிப்பா. அதுக்கப்புறம் என்ன நியாயம் சொன்னாலும் அருண் மாமா ஏத்துக்க மாட்டாரு. அவளை நம்ப மாட்டாரு. அருண் மாமாக்கு முன்னாடி அவளோட இடம் கொஞ்சம் கொஞ்சமா மறையும். இதுக்கப்புறம் ஏதோ ஒரு நேரத்துல இந்து போய் அவங்கிட்ட சொல்லிட்டான்னா அது நடக்காதுப்பா. அதுக்கான மன தைரியம் அவளுக்கு இல்லவே இல்லை. பார்த்துட்டே இருங்க, எல்லாமே நம்ம வழிக்கு வரும். கடைசியில என்னோட மாமாவும் வந்துருவாரு. அப்பா, 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 கதவு கொஞ்சம் திறங்க. நான் தான்ப்பா இந்து. அப்பா, அப்பா, கதவு கொஞ்சம் திறங்க. அப்பா, 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 கதவு திறங்க. அப்பா, இந்த வர அப்பா, நீங்க சட்டையை போடுங்க. நாம இப்ப உடனே போகணும். எங்க போகணும்? குழந்தைய பாக்குறதுக்கு. குழந்தை? அதுக்கு முன்னாடி ஜெயிலுக்கு போய் என் வீட்டுக்கார பார்க்கணும். அதுக்கப்புறம் அவரே கூட்டிட்டு போகணும் என் பொண்ணை பாக்குறதுக்கு.
ஏம்மா இந்து என்னாச்சு? அப்பா வாங்க. என்னம்மா நீ சொல்ல வர? என் பொண்ணை பார்க்க போக வேண்டாமா? எங்க? அவ ஒரு இடத்துல இருக்கா. நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாம சட்டை போடுங்க. இந்துமா நீ ஏதோ கனவு கண்டிருக்க. கனவுல எதுவும் இல்ல. நீங்க என் கூட வாங்க, சீக்கிரம் வாங்க. இந்து ஷோ. எங்க போற? மா இந்துமா நில்லு. ஐயோ இந்து நில்லு. இந்துமா நில்லு. நில்லுமா. எங்க போற? இந்து நில்லு சொல்றல. அம்மாடி அம்மாடி மா. இந்தாம்மா காஃபி சாப்பிடு. நான் ஒன்னே ஒண்ணு உங்ககிட்ட சொல்றேம்மா. இப்ப இருக்கிற நிலைமையில இருந்து நீ மாறிதாம்மா ஆகணும். இல்லன்னா ஆபத்து. எனக்கு உன்னை நினைச்சா பயமா இருக்கு. உண்மையாமா? நீங்களே சொல்லுங்கப்பா, நான் என்ன செய்யறது? நீ அம்பாட்டி வீட்டுக்கு போகணும். அப்பா பார்வதி அம்மாவை பார்க்கணும். அப்பா எனக்கு கஷ்டமா இருக்குன்னு புரியுது. ஆனா நாளைக்கு நடக்க போற இதை விட பெரிய கஷ்டத்தை நீ பார்க்கும்போது இத என் பொண்ணு நீ சகிச்சுக்கணுமா? நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. எனக்கு அவங்க வெறும் பார்வதி அம்மா. ஆனா உனக்கு பெத்த அம்மா. 9 மாசம் உன்னை கர்ப்பத்துல சுமந்தெடுத்த உன்னோட அம்மா. அந்த அம்மாவை நீ பார்த்தன்னா ஒரு தைரியம் உனக்குள்ள வருமா? ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும். மற்ற மருந்துகளை விட அவங்களோட அரவணைப்பு புத்துணர்ச்சி கொடுக்கும். நீ மறுத்து எதுவும் சொல்ல வேண்டாம். என் பொண்ணு இந்த அப்பாவோட ஆசையை நிறைவேற்றணும். பொண்ணு நல்லா தூங்கிட்டு இருக்காமா. நான் அப்படியே மார்க்கெட் போயிட்டு வரேன். சரி, பாப்பாக்கு என்ன வாங்கணுமோ அதை எல்லாத்தையுமே நீங்க எழுதிக்கோங்க. எதையும் மறந்துடாதீங்க. நான் மறப்பேனா? முதல்ல குழந்தைக்கு வேண்டியதை வாங்கிட்டு தான் மத்ததை வாங்குவேன். இதுதான் ரோசி அம்மாவோட டேலண்ட். தீம்
இங்க பாருங்க, வண்டி அங்க நிறுத்துங்க, நாங்க உடனே வந்துடுறோம். சரி. அம்மா வாமா. வாமா. அம்மாடி, வீட்டில் நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? நாம எதுக்காக இங்க வந்திருக்கோம்? அம்மாவை பார்க்க. இந்த வீட்லயும் யாரும் சந்தோஷமா இருக்க வாய்ப்பில்லை. பார்த்தல்ல, வீட்டுக்குள்ள ஆள் நடமாட்டமே இல்லை. பார்வதி அம்மா எப்படி நடந்துக்குவாங்கன்னு தெரியாது. சொல்ல போனா அவங்க நம்ம கிட்ட கோவமா கூட பேசலாம்னு நினைக்கிறேன். உன்னோட குழந்தைக்கு என்ன நடந்ததுங்கிற விஷயம் பார்வதி அம்மாவுக்கு தெரியாது இல்ல? அம்மா என்னை என்ன வேணா பேசட்டும், நான் கேட்டுக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு நான் என் அம்மாவை பார்க்கலாம்ல, அதை மட்டும்தான் நான் யோசிக்கிறேன். அதேதாம்மா, வா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.